இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாத தொடக்கத்தை இப்போ தான் நம்ம தொடங்கின மாதிரி இருந்தது. அதுங்குள்ளேயும் இந்த மாதம் முடிய போகுது. ஏசப்பா இந்த கடைசி நாட்களில் நம்மள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாத தொடக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த நாளில் அவங்களாம் இல்லை. ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்துருக்குறாங்க. இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜீவனை தந்து கனியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அதற்கு நம்ம ஏசப்பாவுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் மிஸ்ஸஸ் ஜுனோ சுதாகர் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓவர் டு இன்டர்வியூ. நம்ம மத்தியில் இப்போ ஜூனோ சுதாகர் ஆண்டி வெள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பற்றி அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்கலாம். சிறு வயது அப்படின்னு சொன்னால் நான் வளர்ந்தது எல்லாமே நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் அப்பா அம்மா அங்கே வேலையில் இருந்தாங்க. பூர்வீகம் எங்களுக்கு திருநெல்வேலி சைடு நாசரத் அப்படி தான் இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய வேலை நிமித்தமாக நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம். 1960 அங்கே இருந்தோம். அப்போ தான் அங்கேயும் புதுசாக அந்த கார்ப்பரேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் அங்கே இருந்தது ஆர்காட் லுத்தரன் சர்ச், ஏஎல்சி சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தமிழ் சர்ச்சாக இருந்தது. இருந்த கிறிஸ்டின்ஸ் அங்கே கூடி இது பண்ணுவாங்க. அப்பா அம்மா தான் அங்கே அந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் எல்லாமே அவங்க ஆரம்பித்து சிறு பிள்ளைங்களுக்கு எல்லாமே நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிறு வயதுலேருந்தே அந்த சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு இன்சைட்டாக இருந்த ஒரு காரியம். அப்புறம் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்குவாங்க. அப்பா அம்மா அவங்கள நல்லா உபசரிப்பாங்க. எங்களுக்கு வீடை விட்டால் சர்ச் காரியங்கள், ஆலயம் அப்படி தான் சிறு வயதில் வளர்க்கப்பட்டோம். ஸோ கர்த்தருடைய போதனையில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், ஜெபத்தில் அப்படி தான் வளர்க்கப்பட்டேன். அப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாராள் நவரோஜி அப்படின்னு ஒரு அம்மையார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நெய்வேலிக்கு ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்த வந்தாங்க. அப்போது அவங்க அன்னைக்கு மெசேஜ் எனக்கு அது நல்லா இன்னும் கூட அப்படியே கிளியராக ஞாபகம் இருக்குது. அவங்க காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அவங்க அப்போ தான் அன்றைக்கி தான் புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை பாடிட்டு நம்ம எல்லாருமே காணாமல் போன ஆடுகள் அப்படின்னு அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ எனக்குள்ளே வந்துருச்சு, ஐயோ நான் கூட ஒரு காணாமல் போன ஆடு தான், ஐ எம் அ லாஸ்ட் ஷீப் அப்படின்றது வந்துருச்சு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஸோ நான் வீட்டில் போய் நைட் நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்கிறேன். டியர் காட், ஐ எம் அ லாஸ்ட் ஷீப், ப்ளீஸ் ஃபைண்ட் மீ அப்படின்னு ஒரு ஃபுல் பேஜ் நான் எழுதி வச்சுருந்துருக்கிறேன். அப்போ எங்கள் பாட்டி அப்பாவுடைய அம்மா இருந்தாங்க. அவங்க ரெவரண்ட் ஐசக் சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயரோட ஒய்ஃப். அவங்க தாத்தாலாம் இறந்துட்டாங்க, புலையர்புரமில் லாஸ்ட்டாக இருந்தாங்க. அப்போது அந்த பாட்டிமா எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த சிறு வயதில் நான் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை, பெற்றோரோட நல்ல வளர்ப்பு. சரி ஆண்டி, உங்கள் வாலிப பிராயத்தை பற்றி சொல்லுங்க ஆண்டி. வாலிப பிராயம் ஒரு அந்த ஸ்கூல் ஃபைனல் அப்படிலாம் வரும்போது நான் ட்ரிச்சியில் ஹாஸ்டலில் படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், பியூசி அப்படிலாம். அப்போல்லாம் நல்ல ஜாலியாக தான் இருப்பேன். எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி இருக்கும்போது தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு யூத் மீட்டிங் நடந்தது. எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் ரிட்ரீட் நடந்தது. அப்போ அந்த ரிட்ரீட்டில் தான் நான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. நம்ம காணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரட்சிக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்போ இயேசு சுவாமி நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அப்போ தான் நான் அதில் ஒரு ஃபைனல் செஷனில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்படி நம்ம அப்படியே கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே வளர்ந்துருந்தா கூட எந்த தவறான காரியங்கள் அப்படி நம்ம பின்பற்றலைன்னா கூட ஒரு மாதிரி ஒரு எம்டினஸ் இருந்தது. அதை கர்த்தர் அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன காரியங்களை காண்பித்தார். இதெல்லாம் தப்பு, இது தப்பு, இப்படி பேசுறது தப்பு, அந்த மாதிரி நிறைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளை அவரை முழு மனதோடு நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். ரட்சிப்பில் எப்படி க்ரோத் ஆனீங்க, அதை சொல்லுங்க ஆண்டி. ரட்சிப்பில் க்ரோத் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நெய்வேலியில் அந்த மீட்டிங்கில் ஒரு 5-6 கேர்ள்ஸ் ஒன்றா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அந்த மீட்டிங். ஸோ எங்கள் 5-6 பேரை கலெக்ட் பண்ணி ஒரு ஐசக்னு ஒரு அங்கிள், அவங்க தான் எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்து அவங்க பைபிள் பேசேஜஸ் எடுத்து எங்களுக்கு பைபிள் ஸ்டடி ரெகுலராக நடத்த ஆரம்பித்தாங்க. எப்போ காலேஜ்லேருந்து லீவில் வந்தாலும் அவங்க கட்டாயம் பைபிள் ஸ்டடி வச்சு எங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்னு.
அதே மாதிரி லெட்டர் எழுதுவாங்க. ஒவ்வொரு பேசேஜை கொடுத்து அந்த பேசேஜை வாசித்து அதுலேருந்து ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, என்ன காரியங்களை திருத்துறாரு நம்மக்கிட்ட, என்னென்ன காரியங்களை நீ விட்ட, அப்படி பாயிண்ட் பிளாங்காக வந்து அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரியாக கேட்டதுனால நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நமக்கும் அந்த மாதிரி நம்மளும் பிள்ளைங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு நம்ம மென்டர்ஸாக இருக்கணும் அப்படின்ற காரியங்கள் அப்போவே வந்து எனக்குள்ள ஒரு அவங்க மூலமாக அது வந்து ஓடுச்சு. ஸோ வாலிப பிராயம் அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய கிருபையில் நல்லா போச்சு. அதே மாதிரி வந்து சில டிசிஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு நேரம் நான் ஒரு டிசிஷன் நான் எடுத்துட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ஷேர் பண்ணேன். அப்போ அப்பா சொன்னாங்க, இந்த டிசிஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஓகேயா தெரியல. ஆனால் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ 3 நாள் டைம் எடுத்துக்கோ. நீ வந்து ஜெபம் பண்ணு. நீ ப்ரே பண்ணு. நீ தனியாக நீ ப்ரே பண்ணு. கர்த்தர் உன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நீ எனக்கு 3rd டே வந்து சொல்லுனாங்க. நான் அன்றைக்கே 3 மணி நேரம் கூட பண்ணலை. ஹாஃப் அன் ஹவர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் எடுத்த டிசிஷன் தப்புன்னு. உடனே எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், இல்லை டாடி சாரி, நான் எடுத்த டிசிஷன் தப்பு அப்படின்னு சொல்லி. அதான் அப்பா அம்மாவும் வந்து நம்மளை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறாங்க. அவங்க டிசிஷன்ஸை ஃபோர்ஸ் பண்ணாமல் எப்படி நம்ம இண்டிபெண்ட்டாக கர்த்தரை சார்ந்து வாழணுங்கிறது அந்த வாலிப பிராயத்திலே வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆன்ட்டி உங்க ஒர்க்கை பத்தி பேச சொல்லுங்க ஆன்ட்டி. அது அப்புறம் பிஎஸ்சிஎட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் பண்ணேன். 4 இயர்ஸ் கோர்ஸ். அது பிஎஸ்சியும் பிஎட்டும் சேர்ந்தது. அப்போ ரொம்ப எதிர்பாராத விதமாக எனக்கு வந்து அந்த ஃபைனல் இயரில் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபிசிக்ஸ் பேப்பரில். அந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் தான் நான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து நிறைய பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அது டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த டஃப்னஸ்லேயும் நல்லா ஃபேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் நான் வந்து அந்த காரியங்களை படித்தேன். ஆனால் அது வந்து ஒரு மாஸ் காப்பியிங் இருந்திருக்கு அந்த டேஸில், அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸாம் நடத்தினதில். அதனால வந்து எங்கள் பேட்சில் வந்து ஸ்டெடியாக ஃபிசிக்ஸில் டாப் வாங்கின ஒரு 3 பேரை மாத்திரம் தான் ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ணாங்க. அந்த ஃபுல் பேட்சையுமே வந்து அந்த பேப்பர் போயிடுச்சு. அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அப்போது ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னா, ஜூனோக்கா அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப டாப் அப்படி இருந்த டைமில் ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது ஃபைனல் இயரில் அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து கர்த்தர் வந்து என்னமோ இருக்கிற சின்ன சின்ன பெருமைகளையும் விட்டுறதுக்கு கர்த்தர் வந்து அதை பயன்படுத்தினார். ஸோ ஸ்ட்ராங்காக அப்படி இருக்க முடிஞ்சுச்சு. அப்படி இருந்து நான் சோர்ந்து போன நேரத்தில் வந்து என்னோட ஜூனியர் வந்து அங்கே ஒரு நெய்வேலியில் ஒரு கான்வென்ட் இருக்குது. அப்போ அந்த கான்வென்ட்ல இருந்து உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க, உடனே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து என்னை கூட்டிகிட்டு போனான். அப்போது நான் பயந்துட்டே போனேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, பயமாக இருந்தது. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணுமே அப்படின்னு. அதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. அதனால் அப்படி பயந்துட்டு போகும்போது அவங்க வந்து அதெல்லாம் கேட்காம ரொம்ப சிம்பிளாக, நீ ஸ்கூலிங் எந்த ஸ்கூலில் பண்ணேன்னு கேட்டாங்க. ஸோ நான் ஸ்கூல் நேமை சொன்ன உடனே யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் லெட்டர் உடனே அடித்து கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் செய்த அற்புதம். அப்போ நான் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவர் வந்து அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து என்னாச்சு, நான் அந்த ஸ்கூலில் ஒரு 3 இயர்ஸ் டீச் பண்ணேன். அப்போ அந்த 3rd இயர் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு யூத் குரூப், ஒரு 4-5 கேர்ள்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ண ஒரு அண்ணன், அந்த அந்த கேர்ள்ஸோட ஒரு அண்ணன் சொன்னாங்க, கொஞ்சம் நீ உங்களுக்கு கோச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ நான் மேத்ஸில் ஃபாஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன், இப்படி பண்ணணும் டெக்னிக்ஸ். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, நீனும் அப்ளை பண்ணுன்னு சொல்லி எனக்கும் அப்ளிகேஷனை கொடுத்து போட்டாங்க. அப்படி போடும்போது கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ 2 பேங்க்லேயுமே எனக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து யாருமே அந்த டைமில் அவங்க வந்து கிளியர் பண்ணலை. அப்போ அதுவுமே கர்த்தர் நடத்தின ஒரு அற்புதம். அப்புறம் இன்னும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்லேருந்து வந்தது. அப்போ அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் பெருமையாகவே தான் நான் அட்டென்ட் பண்ணேன். இப்போ அப்புறம் பின்னால் யோசித்து பார்க்கும்போது அதில் ஒரு பெருமையோடு தான் ஐ ஹவ் கிளியர்டு இது நத்திங் அப்படின்ற மாதிரி நான் அட்டென்ட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல வந்து கர்த்தர் எனக்கு ஒரு அடி கொடுத்தார். ஒரு நாள் ரிசல்ட் வந்தது, யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் வந்துச்சு. உடனே எனக்கு ரொம்ப ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நான் அப்புறம் அழுதுட்டு இருக்கும்போது, அப்போ வந்து இங்கே இருக்கிற பர்சஸ் அக்காவோட அம்மா ஜூலியட் ஜேம்ஸ், எங்கள் அத்தை, அவங்க அப்போ நெய்வேலிக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். ஸோ நீ வந்து நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. அப்போ நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் வந்து ஸ்டேட் பேங்க்கோட இன்டர்வியூ கார்டு வந்தது. அப்போ அதுக்கு வந்து நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ஞானமே இல்லையேன்னு சொல்லும்போது அவங்க வந்து, இதில் ஓன் ஞானம் விளங்காது, கர்த்தருடைய ஞானம் விளங்கும்னு அந்த இன்டர்வியூவை வந்து முடிச்சுட்டு பயந்துட்டே தான் வந்தேன். ஆனால் அதில் செலக்ட் ஆகி கர்த்தர் எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஒரு கர்த்தருடைய நாமத்தோட மகிமைக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி உங்க திருமண லைஃப்பை பத்தி சொல்லுங்க ஆன்ட்டி. அப்படி பேங்க்கில் ஒர்க் பண்ணி அந்த 1 இயர்க்குள்ளே திடீர்னு தான் என்னோட திருமணம் செட்டில் ஆச்சு.
எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜோசப் சுதாகர்ன்னு சொல்லி அவங்க நாசரத் நேட்டிவ் அவங்க. அவங்க வந்து நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் பர்சன். கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி என்னை நோக்கிற கண்களுடையவனை கொடுப்பேன்ற மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. அப்போ இவங்க ரொம்ப ஒரு ப்ரேயர்ஃபுல் பர்சனாக எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்போ திருநெல்வேலி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பாண்டிச்சேரி ஸ்டேட் பேங்க், அவங்க வந்து பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்னு ஒரு பேங்க்ல இருந்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. ஸோ 2 பேருமா சேர்ந்து ஆலயத்தோட காரியங்கள்லையும், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிலையும், யூத் மினிஸ்ட்ரிலையும் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அவங்க எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுப்பாங்க. சர்ச் முடிஞ்சாலும் அவங்க வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சமையல் லேட் ஆனாலும் பொறுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்ந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால அநேக ஊழியங்களில் ஈடுபட முடிஞ்சது. சரிங்க ஆண்டி. ஆண்டி உங்க வேலை அந்த ஒர்க் பண்ற இடத்துல உங்களுடைய சாட்சி எப்படி இருந்துச்சு ஆண்டி? ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து அது ஒரு செக்யூலர் வேர்ல்டு இல்லையா? அந்த பாண்டிச்சேரி பிரான்ச்லேயும் ஒரு சாட்சியாக நிற்க கர்த்தர் வந்து கிருபை தந்தார். தானியேலோட வாழ்க்கை வந்து எப்பயுமே எனக்கு ஒரு சவாலாக இருக்கும். அதாவது எந்த இடத்துலையும் வந்து தானியேலுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிளில் வாசிப்போம். ஸோ நான் அந்த யூத் ஸ்டேஜ்லேயே நினைப்பேன், என்னையும் என்னோட வேலை ஸ்தலத்தில் அந்த பிளேஸில் ஒரு குற்றமும் யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது, இதர் கேரக்டர்லேயோ இல்லை என்னோட ஒர்க்லேயோ அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் சாட்சியாக நிற்பேன். யூஸ்வலாக ஒரு குரூப் ஜென்ஸ்லாம் அப்படி சேர்ந்தாங்கன்னா ஏதாவது ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க, மட்டமான ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நான் அதை க்ராஸ் பண்ணேன்னு ஜூனோ வராங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்பட்டுச்சு. அந்த மாதிரி பெரியவங்களாக இருப்பாங்க, 50 இயர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அப்போ எனக்கு 24, 25 அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அப்போது அவங்க நம்மக்கிட்ட ஏதோ பார்க்குறனால தான் நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. அது மாதிரி கட்டாயம். பிரான்ச்சில் 2 பேருக்கு சண்டை இருந்தாலும் 2 பேரும் வந்து சொல்றதுனால அவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கர்த்தர் நிறைய மகிமையா பயன்படுத்தினார். நிறைய இடங்கள்ல அச்சீவ்மெண்ட்ஸ், பேங்க்குக்காக நிறையா க்ரோர்ஸ் எல்லாம் அந்த என்னது பிஸ்னஸ் புக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தெரியாட்டாலும் கர்த்தருடைய ஞானத்தினால வந்து நிறையா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஏர்ன் பண்ண அப்படிலாம் உதவி செஞ்சார். அந்த டைமில் வந்து எங்களோட டாப் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க கும்பிடுற தெய்வம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. குஜராத்தில் ஒர்க் பண்ணோம். நான் மட்டும்தான் அந்த பிரான்ச்சில் கிறிஸ்டியனாக இருந்தேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, த காட் ஹூம் ஷீ வர்ஷிப்ஸ் இஸ் ஹெல்பிங் ஹர் டு அச்சீவ் தீஸ் திங்ஸ். அப்போ நீ எல்லாம் என்னையா கும்பிடுறேன்னு சொல்லி அடுத்த ஆஃபீஸர்ஸை கேட்பாங்க. நம்ம 33 கோடி இது பண்ணுறோம், அப்போ ஏன் நமக்கு அந்த இது இல்லை? ஸோ வேர் இஸ் ஆர் ஃபெய்த்? அப்போது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்பட்டுச்சு நிறைய இடங்கள்ல. சரி ஆண்டி. ஆண்டி குடும்பம், ஆஃபீஸு, ஊழியம் இந்த 3 எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? டஃப்பாக தான் இருந்துச்சு. ம். ஆனால் எனக்குள்ள ஒரு வசனம் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். ஸோ யாராவது ஒருத்தர் இது உனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து இல்லை சுவாமி, நான் உங்கள் பிள்ளை. அப்போது ஏசு கிறிஸ்துவனோட ஹெல்ப்னால என்னால் முடியும். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். அந்த நாட் திஸ் திங் தட் திங் ஆல் திங்ஸை எப்பயுமே நான் பிடிச்சிக்குவேன். ஸோ யார் எது முடியாதுன்னு சொன்னாலும் அதை வந்து அச்சீவ் பண்ணி காட்டுறது எனக்குள்ள ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ட்ரைவ் அது. அதனால் இப்போ ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் காலையிலே இட்லி தான், 360 நாள் இட்லி தான் இருக்கும். ஆனாலும் ஹஸ்பண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபேமிலி வந்து இது பண்ணிச்சு. ஸோ காலையிலேயே ஒரு இட்லியை ஒரு குக்கரில் ரைஸும் பருப்பு எல்லாம் அப்படி குயிக்காக என்ன நமக்கு வீட்டுக்கு வேணுமோ டேபிளுக்கு வேணுமோ அதை வந்து செஞ்சு வச்சிடுறது. அப்புறம் எங்களுக்கு வந்து 14 இயர்ஸாக வந்து பேபி இல்லை. அதனால 14 இயர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக 2 பேரும் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவோம். எந்த மினிஸ்ட்ரினாலும் ஃபுல் டைம் இன்வால்வ்டாக இருப்போம். எல்லா ரிட்ரீட்ஸ் எல்லாத்துலேயும் நடத்துறது கொள்றது எல்லாத்துலேயும் அப்படி இருக்கிற வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டி இப்போ என்ன பண்றீங்க ஆண்டி? இப்போ வந்து நான் அந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் குஜராத்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ராணிப்பேட்டைன்னு ஒரு ஊரில் அங்கிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே வந்தோம். அங்கே வந்தப்போ வந்து அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நல்லா பைபிள்லாம் வாசிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் நமக்கு இருந்ததே இல்லையேன்னு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் செட்டில் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி நான் பேங்க்கில் இருக்கும்போது அத்தனை பேர் முன்னால் ஒரு சாட்சியாக நிற்க முடிஞ்சுச்சு. உங்கள் நாமம் தானே மகிமைப்பட்டுச்சு. அப்போ இப்போ நான் வந்து சும்மா ஒரு 4 வால்ஸ்குள்ளே உட்காந்துருக்கிறேன் போது கர்த்தர் வந்து என்னோட சர்வெண்ட்டை காமிச்சார். எனக்கு வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற அதுவும் ஒரு ஆத்மா தான் அப்படின்னாரு. மீன் விற்கிற அம்மாவை காமிச்சார். அப்படி சில பேரை காமிச்சார். அப்போ அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த டைம் உதவி செஞ்சார். அப்போ ஃப்ரீயாக இருந்த உடனே மட் அப்படின்னு ஒரு ஊழியம் இருந்தது, மிஷனரி அப்ஹோல்டர்ஸ் ட்ரஸ்ட். ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற அநேக ஸ்தாபனங்களில் இருக்கிற மிஷனரிகளை தாங்குகிற ஒரு ஊழியம் இது. அப்போ இது ஒரு புது ஊழியம். ஆனால் இந்த ஊழியத்துக்கு வாலண்டியர்ஸ் தான் தேவை. சம்பளம் கொடுத்து அவங்க ஆள் வைக்க மாட்டாங்க, வாலண்டியர்ஸ் தேவைன்னும் போது எங்களுக்கு ட்ரிச்சி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொன்னாங்க, நீங்கள் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் வாலண்டியர் பண்ணுங்க, வெள்ளூர் பேஸ்ட் அது அப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மட்டோட இணைஞ்சு மிஷனரிக்கு வேண்டிய ஹெல்த் கேர்,
ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் மிஷினரினா, அந்த குடும்பத்தை தாங்கிறது, அந்த குடும்பத்தை கன்சோல் பண்ணுறது, கவுன்சிலிங் பண்ணுறது. அப்போ இப்போ வந்து நான் வந்து ரிட்டையர்ட் மிஷினரிஸ் கேரில் இருக்கிறேன். மிஷினரிஸ்க்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு மேலே அவங்களுக்கு அதிகமான செலவுகள் ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோ இது வந்து அந்த மிஷின் தர முடியாது. இப்போ எங்ககிட்ட ஐஎம்எஸ், ஐஇஎம், என்எம்எஸ், என்எஸ்எம், பிளெஸிங் யூத் மிஷன், எஃப்எம்பிபி அப்படி நமக்கு தெரிஞ்ச அநேக 156 கிருபை ஊழியங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஷாலோ மினிஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி 156 மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மற்ற மெம்பர்ஸாக இருக்காங்க. அப்போ ஒரு 15,000 மிஷனரிஸ் அதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய கேரை கொடுக்குற அந்த ஊழியத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன். நான் ஸ்பெஷலாக ரிட்டையர்ட் மிஷனரிஸ் கேர் பார்க்குறேன். ஊழியத்துலேருந்து ஓய்வு பெற்றுட்டு அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங், அவங்கள கூப்பிட்டு ரிட்ரீட்ஸ் நடத்துறது, அவங்கள பேசுறது, அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டொனேஷன்ஸ் கேட்டு வாங்கி அதை பாஸ் ஆன் பண்ணுறது. அப்படி அந்த கேர் கிவிங் ஃபார் மிஷனரிஸ், ஊழியர்களை தாங்கும் அந்த ஊழியத்தில் நான் இப்போ ஃபுல் டைமாக இணைந்திருக்கிறேன். ஹஸ்பண்டும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் வந்து அது இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க பார்க்குறாங்க அதே மட்டில். அதனால் சேர்ந்து குடும்பமாக ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். கொடுத்த ஒரே மகளுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு பிப்ரவரியில். அதுவும் ஒரு அற்புத விதமாக ஆண்டவர் நடத்தினார். திருமணம் முடிஞ்சு அவள் இப்போ பெங்களூரில் இருக்கிறாள். அவளுடைய காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிச்சிட்ருக்குறோம். ஸோ நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. என்னால் முடியாது அப்படின்னு உட்காந்துடவே முடியாது. ஏன்னா நம்ம யார் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 2:10 அந்த வசனம் அழகாக வரும். நம்ம வந்து தேவனுடைய கிரியை, ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்து தேவனுடைய கிரியை இயேசு கிறிஸ்துக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன்னா நல்ல காரியங்களை செய்ய தான். அந்த காரியங்களையும் அவர் ஏற்கனவே முன்குறித்து வச்சிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அதுவும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அதனால் அதே போல் இதை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் கூட வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய கிரியை. அப்போ அவர் என்ன நோக்கத்துக்காக நம்ம சிருஷ்டித்திருக்கிறாரோ, நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரோ, அதை வந்து நம்ம நிறைவேற்றிருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் ரெடியாக வச்சிருக்கிறார். ஸோ நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் வந்து நம்மையும் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் வந்து மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார், பார்த்துக்கிறார். தேங்க்யூமா. தேங்க்யூ ஆண்டி. இப்போ நம்ம ஆண்டியோட சாட்சியை கேட்டோம். அந்த சாட்சியின் மூலமாக எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கு. நம்மளும் அவங்களே போல் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை பற்றி சொல்லி அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்யறதுக்கு கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேளை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நற்கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. இந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, அதே போல் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்குறதுக்காக மிஸ்ஸஸ் கமலா விக்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. மெசேஜ் இப்போ கேட்கலாமா? ஜெபம். ஸ்தோத்திரம் பிதாவே, மே துதிக்கிறோம் ஐயா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மணி நேரத்திலும் கூட கர்த்தாவே அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் ஐயா. ஐயா நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா இந்நாளில் கூறப்படுற வசனங்கள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும் ஐயா. மகிமைப்படுத்தும்படி இந்த நேரத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா பேசும்போது கர்த்தாவே ஆவியானவரே நீங்கள் பேசுங்க ஐயா. ஐயா பேசுகிறவர் ஆவியானவர் நீங்கள் ஆவியானவர் உதவி கொண்டு பேசுறதுக்குதான கிருபையிலே எங்களுக்கு தந்தீரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனத்தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் கடந்த வருஷம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார். எத்தனை ஆபத்துகளில் பாதுகாத்தார், எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தது, அத்தனையிலேருந்து பாதுகாத்து இந்த புதிய வருஷத்துலையும் கூட கர்த்தாவை காண செய்து அவருடைய சுத்த கிருபை நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபைகளை நினைத்து நம்ம என்ன செய்கிறோம், நன்றியோடும் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இயேசு என்ற நாமத்துக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தில் நம்மோடு இருக்கிறாரா? அவர் நமது பாவங்களை மன்னித்து ரட்சித்திருக்கிறாரா? இத்தனை வருஷம் கடந்து வந்து விட்டோமே,
இனி கடைசி காலத்தில் வந்திருக்கிறோமே, இன்னும் நம்ம ரட்சிக்கப்படாமல் இருப்போமேயானால் பரிதபிக்கக்கூடிய நிலைமை. அதனால இந்த காலங்களில் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். அதனால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொன்ன வீணாய் நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்று நம்ம என்ன செய்வோம், உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது என்ன செய்ய, கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்தார். ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்களில் என்ன செய்தாங்க, இயேசுவை பயன்படுத்தி கொண்டாங்க. அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு என்ன செய்தார், ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். என்ன அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி பார்ப்போம்னா, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது எப்படிப்பட்டவன், ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், காடுகளில் தான் கிடப்பான். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவனை என்ன செய்தாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அவனே நினைச்சிருக்க மாட்டான் நம்ம ராஜாவாகும் என்று. ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தாரு, ராஜாவாக்கிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தானியலோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். தானியல் என்ன செய்யாரு, அந்த அடிமை தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாகிட்டாரு. தானியலுடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து உயர்த்துறாரு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன, கர்த்தரை நல்லா தெரியும், வருஷத்தை தொடங்குகிறோம், ஒவ்வொரு வருஷத்தையும் தொடங்கி ஒவ்வொரு வருஷத்தையும் முடிக்கிறோம். ஏனென்றால் ஒரு வருஷத்தை நம்ம என்ன செய்தோம், கதையை போல என்ன செய்கிறோம், கழித்து விடுறோம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் அது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு தொடங்கி புதிய ஆசீர்வாதத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எத்தனை ஆபத்துகளுக்கு நம்ம விலக்கி காக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவினால எத்தனை உயிர்கள் போயிட்டு, இன்னும் கடைசி காலத்தில் ஆபத்துகள் பேரிழப்புகள் வரும் என்று பேரத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த பேரிழப்புகளில் நம்ம அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பாதுகாக்கிறார். அதான் நம்ம விசுவாசிக்கிறோமா, நினைக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ பாருங்க, கர்த்தர் கிதியோனோடு இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா கிதியோனோட கர்த்தர் இருந்தார். ஆனால் கிதியோனோட கர்த்தர் இருக்கிறது கிதியோனுக்கே தெரியாது. ஏன்னா அந்த பலவித கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? எங்களுக்கு நேரிடுவானேன். அப்ப கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிதியோனோடு இருந்தார். ஆனால் கிதியோனுடைய நிலைமையை பார்த்தா அந்த மீதியானியர்கள் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க விதையை விதைச்சிட்டு அறுத்துட்டு கூட வீட்டுக்கு வர முடியாது. அப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் வந்துட்டா, கிதியோனே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு என்று சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் எங்கனோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா, இப்படியா கஷ்டப்படுவான்? அப்போ கர்த்தர் கூட இருந்தால் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் தானே. ஆனால் கர்த்தர் எங்களோடு இல்லைன்றதை அவன் சொல்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நேரமும் பிரியவே மாட்டார். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால தான் பலவித கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் பாதுகாத்து கொண்டே வருகிறார். எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனை கஷ்டங்கள் வந்தது, பஞ்சங்கள் வந்தது, அத்தனையிலையும் கர்த்தர் கூட இருந்ததுனால இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம், தப்பி வித்துட்டு வர்றோம். அதை நம்ம அறிகிறோமா, நம்மோடு இருக்கிறார் என்று உணர்கிறோமா? கிதியோன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனால் தாவீது சொல்ல, கர்த்தர் சங்கீதத்தில் 124ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பார்த்தா, கர்த்தர் நம்மோடு இருக்காவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். கர்த்தர் தாமே நம்ம பக்கத்தில் இல்லாட்டா சத்துரு நம்மளை விழுங்கியிருப்பான். அருமையான தேவனுடைய ஜனமே, சத்துருக்கள் நிறைந்த உலகமானது பூமியானது என்ன சத்துருக்கள்லாம் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. அதன் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய பெரிய ஆபத்துக்களுக்கு, பெரிய பெரிய வியாதிகளுக்கு, உபத்திரவங்களுக்கு எல்லாம் விலக்கி ரட்சித்து காத்து நடத்துகிறாரு. அந்த கர்த்தரை நம்ம எங்கே வைத்திருக்கிறோம்? நம்ம நடுவில் இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா?
அடுத்தபடியாக யாக்கோபை பற்றி பார்ப்போமேயானால், கர்த்தர் என்னோடு இல்லாவிட்டால் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்றான். ஏன்னா லாபான் வீட்டில் கிடந்து அவன் கஷ்டத்தை அனுபவித்தான். ஆடு மேய்ச்சி வேலை செய்து பலவித கஷ்டங்களை அனுபவித்திருந்தான். ஆனால் அவன் சொல்றான், கர்த்தர் மட்டும் என்கிட்ட இல்லையோ, என் சொத்து இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீர் அப்படின்னு சொல்றான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம சம்பாத்திய சொத்தெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? ஏன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுனால இருக்குது. அல்லாட்டி உயிரோட விழுங்கி இருப்பாங்க, நம்ம சொத்து எல்லாம் போயிருக்கோம். அதனால இன்மட்டாக இருக்கிறது கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால இவ்வளோ காரியங்களையும் நம்ம மத்தியில் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. என்ன பார்ப்போமே, ஆனால் இயேசு என்ற நாமத்தை எதற்காக தந்தார் என்றால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னை எரேமியாவை பற்றி சொல்கிறான். எரேமியா 31 அதிகாரம் 11வது வசனத்தை வசமா. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உன்னை ரட்சிப்பது 31:11 உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம ரட்சிக்கிறதுக்காக நம்மோடு கூட இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் ரட்சிக்கப்படாதபடி நம்ம வாழ்மையுமே ஆனால் பரிதபிக்கக்கூடிய நிலைமை. இந்த கடைசி காலத்தை அது பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அந்த வருகையில் கைவிடப்பட்டு போனால் நம்ம உலகத்தில் பிறந்த பிறப்பே வீண். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இருப்பாருமானால் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது? தப்பித்து கொள்ளவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம கோபாக்கினைக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிமா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அவன் பிறந்தது எதுக்கு? கோபாக்கினைக்கல்ல. இந்த உலகம் கோபாக்கினைக்குள்ள நிரம்பி கிடக்கிறது. ஆனால் நம்மளை என்ன செய்தார்? ரட்சித்து நித்திய ஜீவனை அடையும்படி நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை நியமித்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? பாவத்தை மன்னிக்கிறவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. பாவத்தை மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்து தந்த ஆசீர்வாதங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னதாக சிலுவையில் வந்து நமக்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய ரட்சிப்பை ஆசீர்வித்து தந்தார், சம்பாதித்து தந்தார், இலவசமாக தந்தார். பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொள்ளாமல் இருக்க நம்ம தப்பி தந்தான். இந்த கடைசி காலத்தையாவது பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஏனென்றால் அவர் நித்திய ஜீவனை தர்றதுக்காக ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தை விடும் பொழுது நித்திய ஜீவர்களை பிரவேசிக்கணும். அதற்காகத்தான் மனிதன் மேல் கர்த்தர் அக்கறையோடு இந்த உலகத்தில் வந்து நம்மளை மீட்டெடுத்தாரு வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு. நம்ம எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? அதனால இந்த முதலாவது என்ன சொன்ன, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கோம். எத்தனை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? இன்னும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணுன்ற மனதே இல்லையே. எத்தனை கருத்தாக பொய். நம்ம பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் பொய் பேசுகிறது ஒரு பழக்க வழக்கமாக போய்விட்டது. ஆனால் பொய் சொல்கிறது, பொய்க்கு பிசாசு. அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் பொய்க்கு மேலே பொய்யை கொண்டு வந்து என்ன செய்தான்? ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு வைச்சிருவான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னும் கோபம், எரிச்சல், அதான் ஒரு ஒரு லேசாக சொல்லிடுறாங்க. எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குன்றாங்க, பயம் இருக்குது. ஆனால் கோபப்படுறவர்களை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாத இருக்கிற தடைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றி போடுறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால இந்த காரியங்களை செய்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம்? அவர் சொல்கிறபடி கேட்குறோமா? ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாரு. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் பாவத்து மேலே பாவத்தை செய்து கொண்டு இன்னும் நம்ம பரலோக ராஜ்யம் போகலான்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அதனால் இந்த காலத்தில், இந்த காலம் முடிகிறதுக்குள்ள, இந்த கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதனால் அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவருக்கு நம்முடைய குடும்பத்தில் முதலிடம் கொடுத்துருக்குறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது முதலாவது அவர்கிட்ட தான் சொல்லணும்.
நம்ம குடும்ப தேவைகள் நிறைய உண்டு. பொதுவாக பெண்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு. பெண்கள் பலவிதமான பிரச்சனையினால, கோபத்தினால, எரிச்சல்னால என்ன செய்றாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன செய்றா, வளர்ச்சி தடைப்பட்டு போயிடுது. ஆனா என்ன செய்றாரு, ஆனால் அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து செய்யும்போது அவர் நடத்துவாரு. அவர் நடத்துற போது அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். எ இப்ப பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்த வாசிம்மா. 35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, சீஷர்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்றாரு, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அழைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து அழைத்தாரு. ஆனா கொண்டு போனது யாரு? இயேசுவை சுமந்து கொண்டு இவங்க தான் போறாங்க. அதனால முன்னணியில அவங்களுக்கு இடம் கொடுக்கல. பின்னணியில வைத்துட்டாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நாம யாருக்கு முன்னணி வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு வைத்திருக்கோமா? ஒரு பெரிய இப்போ ஒரு வீட்டை கட்டுங்க. ஒரு புது வீட்டை கட்டி தருவாரு. நல்லா எல்லாம் செய்து தருவாரு. அந்த வீட்டை கட்டி முடிக்கும்போது யாருக்கு முதல்ல இடம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? உடனே என்ன செய்வாங்க, கோழியை வெட்டுவாங்க, ரத்தத்தை சிந்தி என்னெல்லாமா சடங்காச்சாரங்கள் பின்பற்றுறாங்க. பிறகு கடைசியில் தான் ஆண்டவரை தேடுறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது அவர் நம்ம ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். இப்போ சீஷர்கள் என்ன செய்தாங்க, அக்கறைக்கு போக அழைத்தது அவர் தான். ஆனால் இவங்க கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, அவங்க முன்னணியில் இவங்க இருந்துட்டாங்க. இவங்க சொந்த ஞானம். அந்த சொந்த ஞானம்னா, அதாவது யூதா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிம்மா. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல ஸ்பாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை கெடுத்துக்கிடுறாங்க. தங்களுக்கு தெரிந்தது என்ன? நல்ல இந்த சீஷர்களை பார்த்தா நமக்கு நல்ல படகு ஓட்ட தெரியும், இந்த கடலை பற்றி நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லி தங்களுக்கு தெரிந்த விழாவில் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க. உடனே ஆண்டவரை பின்னணியில் வச்சுட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எப்படி வச்சுருக்கிறோம்? எதற்காக அழைத்தாரு? அழைத்த தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவனர் அக்கறைக்கு போவோன்று அழைத்தவர் அவர். ஆனால் அவரை பின்னணியில் வச்சுட்டாங்க. அதனால நான் அழைத்த தேவன் என்ன செய்வாரு? முடிவறிந்த காக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. அவர் வல்லமே நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அவர் சர்வ வல்லமுள்ளவர்னு தெரியுமே, நாம் எப்படி அவரை விசுவாசித்து இருக்கிறோம்? நம்ம குடும்ப வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறோமா? அல்லாட்டி அவரை பின்னணியில் வைத்து நம்முடைய சொந்த ஞானத்தில் குடும்பத்தை நடத்துகிறோமா? என்னால் எதிர்பாராதமாக அந்த போட்டு என்ன செய்து கொந்தளிப்பில் அலசடிப்படுது. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பொழுதும் எதிர்பாராதமான ஒரு விதத்தில் ஒரு கஷ்டங்கள் உண்டாகும், ஒரு துன்பங்கள் உண்டாகும். நம்ம நினைக்கிற மாதிரி காரியம் நடக்காது. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது கொந்தளிப்பை அமர்த்துவார். அப்போ அவர் நம்மோடு இருக்கிறதுனால இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவார். நம்மோடு இருக்கிறாரா? முன்னணியில் வைத்திருக்கிறோமா? இன்னும் பின்னணியில் தான் வைத்திருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால இந்த நாட்களில் நம்மளை என்ன செய்து வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி காலத்தில் வந்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். நாட்கள் காலங்களையும் பாருங்க, பயங்கரத்தில் போய் நிற்கிறோம். இந்த பயங்கரமான காலங்களில் இயேசுவை இல்லாமல் ஒருவரும் தப்ப முடியாது. அதனால் இயேசுவை இந்த நாட்களில் கர்த்தா ஒன்று ரட்சிக்கப்பட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக நம்ம குடும்ப வாழ்க்கையில் அவரை முன்னணியில் வைத்திருக்கணும். எதற்கெடுத்தாலும் அவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால் இந்த காலத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஏதோ வசனத்தை கேட்டோம் அப்படியே விட்டுவிடுவோன்றதுக்காக அல்ல. வசனம் ஜீவனுள்ள வசனம். வசனம் ஒருவன் மனதில் எழும்பும்போது அந்த வசனம் அவனை என்ன செய்யும்? அவனை பலப்படுத்தும், அவனை விசுவாசத்துக்களை வழி நடத்தும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வசனம். இந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்கணும். அதனால் நாம் என்ன செய்யணும்? அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நம்மளை அழைத்தார். அழைத்தவரும் முன்னணியில் வைத்து நம்ம என்ன செய்யணும்? காரியங்களை நடத்த வேண்டும். நம்ம சொந்த பிரயாசத்தினால நடத்த முடியாது. ஆனால் இந்த போட்டில் போனவங்க சொந்த பிரயாசத்தில் போகலான்னு நினச்சாங்களா? போய் முடிந்ததா? முடியவில்லை. ஏனென்றால் அவங்க எதிர்பாராதமான ஓத்துறவங்கள். அதை கண்டு அது யோசிக்கிறது அங்கே இருக்கிறதுனால திரும்ப அவங்க என்ன செய்தாங்க? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி தட்டி எழுப்புனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் நான் ஒரு வேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம இயேசுக்கு முன்னணி கொடுக்காம பின்வாங்கி போயிருக்கலாம். இயேசு கூப்பிடுங்க,
அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் அன்புக்கு ஒரு அளவே கிடையாது. அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர், எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிச்சிருவார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு விபசாரக்காரியை கொண்டு வந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அவளை அடித்து கொல்லணும். ஆனால் இயேசு என்ன செய்தாரு? மகளே, இனி பாவம் செய்யாது. பாவத்தை தான் கடிந்து கொண்டாரே ஒழிய மனுஷனை கடிந்து கொள்ளவில்லை. அதனால நம்ம என்ன செய்ய, இந்த நாட்களில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம குடும்ப வாழ்க்கையில முன்னணியில் வைத்திருப்போம். அவர் நடத்துவார். அதுக்குள்ள அது எப்படி கடனாயிட்டே, கஷ்டமாயிட்டே, துன்பமாயிட்டே, எதையும் நினைத்திருக்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நடத்தும் போது அது என்ன செய்ய ஆசீர்வாதமாக இருப்பார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இப்போ நாம என்ன செய்கிறோம்? விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனமா 6வது வசனமா பாருமா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அடுத்த வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கும் போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆனா நாம எப்படி நடக்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறனால விசுவாசத்துல முன்னேறி செல்லணும். சும்மா தரிசித்து நடக்கிற காரியம், அதாவது கோயில் கண்ட இடத்துலலாம் ஒரு கும்பிடு, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, சும்மா வீண் பக்தி இருக்கக்கூடாது. அது வெறுமனே போகிற காரியம். இந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய செல்லாது. அதனால நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை நடக்கணும். ஏன்னா ஒருவன் அவன் தேகத்தில் குடியிருக்கும் போது கர்த்தரிடத்தில் குடியிருக்காதவன் என்று அறிந்தும் தைரியமா இருக்கிறான். பாருங்க, இந்த தைரியம் தான் இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்குது, கர்த்தரிடத்தில் இல்லை. ஆனால் நம்ம எங்கேயோ பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, முடியாது. அதனால கர்த்தாவே இன்னைக்கு பரலோகத்துக்கு போனோம்னா விசுவாசத்தை எடுங்க. இந்த விசுவாசத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த விசுவாசத்தினால தான் நமக்கு என்ன பரலோக ராஜ்யத்தில் பங்கு கிடைத்தது. எவ்வளோ பெரிய சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மனுக்குலத்துக்கு இது தர வேண்டிய காரியம் கிடையாது. ஏன்னா மனுக்குலம் தவறி போனது. மனுக்குலம் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின மனுக்குலம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத மனுக்குலம். ஆனால் ஆண்டவர் அன்பை சொரிந்ததுனால மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்துக்கு ஒரு நித்திய ஜீவன்ல இடமும் வச்சிருக்கிறாரு. எத்தனை பெரியாத சாக்கியம். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால நாம் என்ன சொன்னோம்? இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம நடக்கணும். ஏனென்றால் அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குதா? இங்கே அவன் யாரிடத்தில் இருக்கிறோம்? இயேசு இடத்துல இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா? நாமே பார்ப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானா? ரட்சிக்கப்பட்டது நிச்சயம் தானா? பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? அந்த ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் நாம் எப்படிப்பட்ட இருக்கிறோம்? அதை ஏனதானவென்று விட்டுறாதீங்க. இந்த கடைசி காலத்திலாவது ஆவிக்குரிய காரியங்கள்ல என்ன செய்ய? முன்னேறி செல்லுங்கள். இனி கர்த்தாவே ஆண்டவர்களுக்கு உதவி உங்களோடு கூட இருக்கிறாரு. ஆண்டவரை பயன்படுத்தினவங்க எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இந்த உலகத்துல மட்டுமல்ல, நித்தியத்திலையும் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. இழந்து போயிடாதீங்க. அடுத்தபடியாக பார்ப்போமே ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா எங்க யோசேப்பும் மரியாளும் இயேசுவின் தாயும் தகப்பனும் இப்ப எங்க போறாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக என்ன செய்ய எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைன்றது அவங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையானதை நினைவுறதுக்காக பஸ்கா பண்டிகை வைத்திருப்பாங்க.
இந்த பண்டிகை இவங்க வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் கொண்டாடி வீட்டுக்கு வரும்போது இயேசு கூட இல்லை. ஆனால் இவங்க கூட வந்திருக்காரு என்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க, அவரை தேடல. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையில்? இயேசு கூட இருக்கிறாரு என்ற ஒரு எண்ணம், ஆனால் கூட கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, இயேசு கூட இருக்கிறான்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா காணிக்க கொடுக்குறோம், நல்லா எல்லாம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இயேசு நான் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த யோசேப்பு அவங்களும் கூட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க, கூட இல்லை. கூட இருக்கிறாருன்ற எண்ணத்தோடு வராங்க. ஆனால் என்ன செய்யாங்க, தனிமையாக விடப்பட்ட நேரத்தில் அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடுறாங்க? சொந்த பந்தங்கள் இடத்துல தேடுறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, சொந்த பந்தங்கள் இடத்துல ஆறுதல் கிடைச்சுதா? அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா நம்ம தேட வேண்டும், அனுதினம் தேட வேண்டும். ஒரு நாள் தேடாவிட்டா யார் கவனமாக பார்த்துட்டு இருப்பா? பிசாசு கவனமாக பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு வா ஜெபம் பண்ணல, ஆண்டவரை தேடலை, நம்ம உள்ளே போய் நம்ம காரியத்தை ஜெயமாக முடிச்சிடலான்னு சொல்லி பிசாசு தந்திரமாய் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் அவ்வளோ பத்திரமா இருக்கும்போது நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனுதினம் தேடுமா? அதிகாலையில் என்னை தேடுங்கள், என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையில் தேடுகிறோமா? அருமையான தேடு என்னை தேடும்போது நமக்கு என்னை கண்டடைவீர்கள். நம்ம தேடுற காரியத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கோம்? இல்லை, என் கூட தான் என் ஆண்டவர் வராரு நினைக்கிறோமா? ஏன்னா நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், ஒழுங்காக கம்யூனியன் எடுக்கேன், என் கூட தான் வர்றாரு. அருமையான தேவனுடைய ஜனமே, கூட வர்றாருன்னு நீங்கள் சுபகமாக இருக்கிற நேரத்தில் கூட வர்றாருன்னு நீங்கள் நினைத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கூட வர மாட்டார். அவங்க என்ன செய்தாங்க? அவங்க தனிமையாக விடப்பட்ட ஒவ்வொருத்தரும் வரும்போது தேடினாங்க. அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம்? கூட தான் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு உபத்திரம் வரும்போது கர்த்தாவே அவர் கூட இருக்க மாட்டார். ஆனால் அவரை தேடும்போது கூட இருப்பார். தேடுகிறோமா? அனுதினம் தேடுகிறோமா? ஏனென்றால் சிலவங்க பாரம்பரியமாகவே என்ன செய்கிறாங்க? ஒழுங்காக கோயில் போகிறவங்க எல்லாம் நடத்துவாங்க. இந்த பாரம்பரியம் என்ன செய்ய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 1:3 பாருங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பிணைகாசும் இருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவங்களும் வருஷம் பண்டிகை கொண்டாட போகிறாங்க. யாரு? அந்த எல்கானா, அன்னாளுடைய சக்கலத்தை, இப்படி எல்லாரும் வருஷம் பண்டிகை கொண்டாட போவாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகைன்றது அவங்களுக்கு ஒரு விசேஷம். ஆனால் அந்த பஸ்கா பண்டிகை எருசலேமில் தான் கொண்டாடுவாங்க. 7 நாள் அந்த பண்டிகை இருக்கும். ஆட்டை கொண்டு போவாங்க, நல்லா பாவத்துக்காக மனஸ்தாப்பட்டு அடிப்பாங்க, நல்லா ஆட்டை சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக வீடுகளுக்கு போவாங்க. அப்போ இப்போ இங்கே என்ன செய்றாங்க? வருஷம் என்ன செய்கிறாங்க? கொண்டாடுறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க? அவள் என்ன செய்கிறா? அழுதுகிட்டு தான் இருப்பாள். அந்நாள் அழுதுகிட்டு இருப்பாள். ஏன்னா அவளுக்கு கூட ஒரு பங்கை கொடுத்தோன்னா அங்கே ஒரு சண்டை, 2 பேரும் சண்டை போடுவாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிடாம போயிடுவாங்க. அடுத்த வருஷம் பஸ்கா கொண்டாட வருவாங்க. அவன் அண்ணால ரொம்ப நேசித்ததுனால அவன் சக்கரத்தை சண்டை போடுவான், 2 பேரும் சண்டை போடுவாங்க, அழுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இதான் வருஷம் நடக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம எப்படிப்பட்ட இருக்க? வருஷம் பாரம்பரியமாக நடத்துகிறோமா? பாரம்பரியமாக நடக்கிறதுனால நம்ம என்ன ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன திரும்ப கண்ணீரோட தான் போனாங்க. அதனால நம்ம என்ன சூழ்நிலையை கண்டு மாற்றினாங்க. அவள் என்ன செய்தா? என்னாலும் இதே அழுகுதானா, என்னாலும் இதே ஓத்திரம் தானா, என்னாலும் இப்படி தான் சாப்பிடாம அழுதுட்டு இருக்கணுமான்னு சொல்லி என்ன செய்தா? சூழ்நிலையை மாத்தினாள். எப்படின்னா, இனி நான் ஆண்டவரை தேடி போவேன், பஸ்காவே இல்லை, ஆண்டவரை தேடி போவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போனான். ஆலயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது? அவள் காலத்தில் விளக்கணச்சாச்சு, கேலி கண்ணு குருடா போச்சு, இன்னும் வசனங்கள் அபூர்வமாக போச்சுது. ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆலயத்தில் போய் கதறா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் என்ன செய்தாரு? அவளோடு கூட இருந்து அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவளை என்ன செய்தாரு? சந்தோஷப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, உடைய ரட்சிப்பினால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறா. இந்த சந்தோஷத்தை அவளை பெற்றுக்கொண்டாலே நாம் எப்படிப்படலாம் இருக்கிறோம்? வருஷம் பண்டிகை கொண்டாடுறோம். அப்புறம் அடுத்த வருஷம் எப்போ வருதுன்னு சொல்லி கொண்டாடுறோம். வருஷம் புது வருஷம் கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையான தேவனுடைய ஜனமே, புது வருஷம் வந்த உடனே வாக்குத்தத்தங்களை தேடுறோம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, பயப்படாதேன்னு சொன்னார். இப்படி பல வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அவர் தான்.
ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, இனி ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாரு, அதை தேடுறோமா? அது என்ன வாக்குத்தத்தம்? அதாவது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் சொல்கிற வாக்குத்தத்தம். அதை பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் யாருக்காவது இருக்குதா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகம்னா அழிய போகுது. அழிய போறதுக்கு முன்னதாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அந்த ராஜ்யத்துக்கு போகணும். அதை நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கும்போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால நம்ம என்ன செய்யணும்? வருஷம் பாரம்பரியமாக கொண்டாடக்கூடாது, சம்பிரதாயமாக கொண்டாடக்கூடாது. இயேசு நம்மோடு இருந்தாருன்னா அவர் நடத்துவார். அவர் நடத்துகிறாரா? இங்கே பாருங்க, பஸ்காவை கொண்டாட போனாங்க, திரும்பி வரும்போது இயேசு கூட இல்லை. ஆனால் கூட இல்லை, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி கூட இருந்தும் இயேசுவை தேடலை. எப்போ தேடினாங்க? கஷ்டங்கள் வரும்போது தேடினாங்க. விசாரத்தோடு தேடணுமேன்றாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் என்ன செய்ய, கஷ்டங்கள் வரும்போது அரவண்டவர் கூட உதவி செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கு முன்னதாக அவருடைய பிள்ளைகளாய் மாறிடணும். இப்போ வாசலில் ஒருத்தன் வந்து அம்மா பசிக்கின்றான், அவருக்கு நம்ம போஜனத்தில் கொஞ்சம் கொடுக்கும். வீட்டில் வச்சு நம்மளை என்ன செய்ய, அவனை டேபிளில் வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், நம்ம சாப்பாடு எடுத்து கொஞ்சம் கொடுப்போம். அப்போ பிள்ளைகள் வரும்போது அம்மா சாப்பாடுன்னு சொன்னால் என்ன செய்வான்? வீட்டில் வச்சு சாப்பாடு, டேபிளில் வச்சு சாப்பாடை கொடுத்து நல்லா திருப்தி அனுப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம வழியில் வாங்கிட்டு போகிறானே அந்த அவனை போல இராமல் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவரை நித்தமாக தேடணும். எந்த காலத்தில் அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் விசாரத்தோடு தேடணுமேன்றாங்க. ஏன் இந்த விசாரம்? அனுதின வாழ்க்கையில் நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய இதை பொறுப்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் நாம் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுவார். இப்போ பார்த்தீங்க, அவங்களோட இயேசுவோடு இல்லாதனால அவங்க இருக்கிறது போல நடித்தாங்க. ஆனால் இல்லைன்றதை தெளிவுபடுத்தணும்னா அப்புறம் திரும்ப இயேசுவை தேடி போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது? அவர் நம்மை சுமந்து திற ஒரு தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுது. ஏன்னா பல விதத்தில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த அனுபவிக்கிறது மத்தியில் நம்ம தேவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறாரு. இனி என்ன பண்ணால், அவர் நம்மோடு இருக்கணுமா? முதலாவது என்ன செய்ய, நம்முடைய பாவங்கள், கவலைகள், துக்கங்கள் அவரிடத்தை கொடுத்துட வேண்டும். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவரை போல யாராவது கூப்பிட்டார்களான்னு பாருங்க, அவர் ஒருவர் தான் இப்படி கூப்பிட்டார். அதனால் அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தில் போட்டுவிட்டு, ஏனென்றால் உங்கள் கவலைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா அந்த துக்கங்களை யார் சுமந்தார்? 53 ஏசாயா 53:4 வாசிமா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக என்ன செய்றாரு? துக்கங்களை சுமந்தார். நாம என்ன செய்கிறோம்? நம்ம துக்கங்களை நாமே சுமந்து கொண்டு என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? அவர் நம்மளை விசாரிக்கிறவரான நம்மளை கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு விடும்போது நம்மளை எவ்வளவு லகுவாக்குறாரு, எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு. இதை தெரியாதபடி என்ன செய்கிறோம்? சுமந்து கொண்டு அலைகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது, அதாவது லூக்கா 24:15-16. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா எம்மாருக்கு போன சீசலை பற்றி பார்க்குறோம்.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது பிறகு எம்மாருக்கு போன சீஷர்களோடு கூட அவர் என்ன செய்றாரு? கூட தான் போறாரு. ஆனா கூட போகும்போது அவங்க கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா சொல்றது யார்ட்ட சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட தான் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ அவங்க அறியவில்லை. அவருடைய துக்கங்கள சொல்றாங்க. ஆனா திரும்ப நாங்களே எடுத்துக்கிடுறாங்க. அவங்க என்னத்த பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா, சிலுவைய பத்தி தான் பேசுறாங்க. சிலுவையில இன்னைக்கு அறைஞ்சிட்டாங்க. அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியா அவர சிலுவையில அறைஞ்சாங்க. சிலுவை தியானத்த தான் தியானிக்கிறாங்க. ஆனா அவங்க கண்கள் இயேசு கிறிஸ்துவ அறியல. மறைக்கப்பட்டு போய்விட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? நாம துக்கங்களை, கஷ்டங்கள சொல்லுறோம். அப்புறம் திரும்ப நம்மளே நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்றோம். அவருடைய நம்முடைய துக்கங்கள அவர் மேல சுமத்தி விட்டுட்டு நம்ம விசுவாசத்துல நடக்கணும். தரிசித்து நடக்கல, விசுவாசத்துல நடக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால நம்முடைய கவலைகள், பாரங்களை நாம கொடுக்கிறோமா? நாமே எடுத்துக்கொள்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? பிசாசானவன் அவருடைய கண்களை என்ன செய்தான்? மறைத்து விட்டான். ஏனென்றால் நம்ம ஒரு வசனம் வரும். அவருடைய பிசாசானவன் அவருடைய கண்களை மறைத்து விட்டதுனால அவங்களால என்ன செய்ய முடியல? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இவங்க துக்கங்களை அவர் சுமக்கிறவர்கிட்ட தான் சொல்றாங்க. ஆனால் தாங்களே சுமந்துட்டு போறாங்க. நாம எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? அவருடைய துக்கங்களை, கஷ்டங்களை அவர் சுமந்து கொண்டாரு. அவர்கிட்ட சொல்லுகிறோமா? சொல்லி நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோமா? சிலவங்க சொன்னதே சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில் என்ன சொல்கிறா ஜெபம் பண்ணுறாங்களோ அதே தான் வருஷம் பூரா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. ஆனால் இவங்களும் சொல்லிகிட்டே தான் வராங்க. ஆனால் துக்கங்களை மாற்ற முடியல. அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆனால் அவர் துக்கங்களை அவர் மேலே போட்டு விட்டு திரும்ப என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணுன்ற அந்த எண்ணமும் கிடையாது. அந்த இதுங்க அவங்களுக்குலாம் கிடையாது. அவங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து பழக்கம் கிடையாது. நாம் வேத வாக்கிலே ஆராய்ந்து பார்க்கிறோமா? வேத வாக்கிலே ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறீங்களே, அந்த வசனத்தை நம்ம எப்படி வச்சுருக்கோம்? எப்படி கீழ்ப்படுகிறோம்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இப்போ பாருங்க, ஒரு லூக்கா 10:38 வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாதம் இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு இவர் போகிறாரு. அந்த இவர் தான் கிராமத்துக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன மார்த்தாள் என்றவா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஏற்றுக்கொண்டா. இப்போ மார்த்தாள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ மார்த்தாள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு? கவலையும், பாரமும், துக்கமும் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இவ கூப்பிட்டவா என்ன செய்யிருக்கணும்? தன்னுடைய துக்கத்தை சொல்லியிருக்கணும். நான் இப்படி வேலை செய்து ரொம்ப கவலைப்படுறேன், கஷ்டப்படுறேன், பலவீனமாக இருக்கிறேன் சொல்லலாம்ல. இவ கூப்பிட்ட வச்சுட்டு என்ன சொல்கிறா? சகோதரியை குற்றப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறா. அவள் எனக்கு உதவி செய்யலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவள் அடுத்தபடியாக இயேசுவை குற்றம் சொல்கிறா. இயேசுகிட்ட என்ன சொல்கிறா? நீர் அவர்கிட்ட சொல்லும், ஏன்னா உமக்கு கவலை இல்லை. அவள் என்கிட்ட அது வாசியமா அந்த வசனத்தை? 10, 38, 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இல்லை பாத்துங்க, சகோதரி என்னை விட்டு வந்திருக்க சகோதரியை மேலால் குற்றப்படுத்துறா. அடுத்தபடியாக இயேசு உமக்கு கவலை இல்லை, அவ நான் தனியாக வேலை செய்கிறானே உமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துறா. அடுத்தபடியாக எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ அவருக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கா. நீர் போய் சொல்லும், அவளுக்கு போய் உதவி செய்ய சொல்லுன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி கொடுக்கா. அருமையான தேவனுடைய ஜனமே, இதான் இயேசு நம்மோடு இருக்கிற ஒரு அனுபவம். இயேசு நம்மோடு கூட இருந்தால் என்ன செய்யணும்? அவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். நம்முடைய துக்கங்களே சொல்லணும். இவன் அவர் துக்கங்களே சொல்லியிருக்கலாம், கவலையே சொல்லியிருக்கலாம், என்னால் முடியலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அதுபோல் இந்த ஜனங்களை என்ன செய்தாங்க? எவ்வாறு போகிற சீஷர்களும் துக்கங்களை சொல்லிகிட்டே தான் போகிறாங்க. அதுக்கு நிவர்த்தியே அவங்களால கிடைக்க முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு வசனத்தை ஆண்டவர் சொன்ன பிறகு அவங்க என்ன செய்தாங்க? கண்கள் திறக்கப்பட்டது, வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மார்த்தாளை போல துக்கத்தோடு தான் வாழிகிறோமா? நம்ம துக்கத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்று அறிகிறோமா?
நம்முடைய கவலைகளை அவர் பாதத்தில் போடுவோம் என்பது நமக்கு அறிவு இருக்குதா? எவ்வளோ காலம் நம்மோடு இருப்பார்? அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் உங்களை அறியணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் இப்போ இறக்கமுள்ள காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை தேடுற காலம். தேடுங்க. முதலாவது நான் அம்மாவுக்கு இந்த சீசரோடு போனார். ஆனால் சீசர்களோடு கூட இருந்து அந்த சீசரில் அவளை அனுபவிக்கலை. இப்போ இயேசு நம்மோடு கூட இருந்து நம்ம அதை அனுபவிக்காதபடி நம்ம சொந்த முயற்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு இருந்தவங்க எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் என்று நம்ம பார்த்தோமே. தாவீதை ராஜாவாக்குனார், யோசேப்பை அதிகாரியாக்குனார், எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்தோமே. இவங்க நம்ம சொந்த முயற்சி எடுக்கல, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. அடுத்தபடியாக மரியாளும் யோசேப்பும் என்ன செய்தாங்க? கூட வர்றாருன்ற ஒரு எண்ணத்தோடு தான் போனாங்க, ஒழியா கூட வரல. அவங்க என்ன செய்தாங்க? அப்புறம் துக்கம் நிறைந்தவளாக, பாடு நிறைந்தவளாக திரும்ப கடைசியில் தனிமையாக விடப்பட்ட நேரத்தில் தேடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மூணாவது, எம்மாறு போன சீஷர்கள் துக்கங்களை தாங்களே சுமந்துட்டு போகிறாங்க, இயேசுகிட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுகிட்ட சொல்லி என்ன செய்கிறாங்க? தங்களோட காரியத்தை தாங்களே எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு உதாரணமாக மாத்தாளை சொன்னேன். மாத்தாள் என்ன செய்தா? ஏற்றுக்கொண்டா. அவளை சகோதரியை குற்றப்படுத்தினா, ஆண்டவரை குற்றப்படுத்தினா, ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னா, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளல. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்க வேண்டும். நம்ம சொல்கிறபடி அவர் நடப்பாருன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம கேட்குறதா செய்வார். ஆனால் அவர் சொல்கிறபடி நம்ம செய்தோமானால் அவர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் அவரை முன்னணியில் வைக்கணும், பின்னணியில் வைக்கக்கூடாது. நம்மளோட காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆச்சரியமாக, அதிசயமாக நடத்துவார். அடுத்தபடியாக நம்ம எம்மாறு போன சீசரோடு கணிச்சாங்க, துக்கங்களை சுமக்கிறாங்க, இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆனால் தாங்களே எடுத்துக்கொள்கிறாங்க. அதுவும் அவங்கள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இப்படிப்பட்ட காலங்களில் நாம் என்ன செய்யணும்? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நல்லா உணர்ந்து அறிந்து அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலம். ஏன்னா இயேசு எல்லாமே ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு அல்லாமல் நினைச்ச பரிசுத்த ஜீவன் செய்ய முடியாது. இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி அந்த இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு நம்ம நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். புதிய வருஷத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை வாங்குறீங்களே, அவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் சொன்ன வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம், ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். அவர் நித்திய ஜீவனை தர ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிப்படை விசுவாசத்தில் முன்னேறி சென்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, யார் யார் இந்த வசனங்களை கேட்கிறார்களோ அந்த வசனத்தின்படி நீங்கள் அவளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்புக்குள்ள வந்துடட்டும் ஐயா. மீட்கக்கூடாதபடி இப்படிய கரம் குண்டி போகவில்லை ஐயா. ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குண்டி போகவில்லை ஆண்டவரே. இந்த நாட்களில் எப்படி ஆயிலும் ஆண்டவரே, அத்தமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஐயா அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா கிரியை செய்யுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுற ஆண்டவரே. நன்றி ராஜா, நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் அப்பாவுடைய திருநாமம் மட்டும் மகிமைப்பட்டோம். மேற்பர ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனத்தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன் ஆமீன். இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்தா நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்தா ஏசப்பா நம்மளிடத்துல என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான மெசேஜை கேட்டோம்ல. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. மேலும் உங்களோட ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Mrs. மேகலா டேனியல் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட், 1 சாமு ஞானவேலா ஸ்ட்ரீட், நாசரேத் 628617, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஃபோன் நம்பர் 04639277301. கான்டாக்ட் 9942256543.